ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸை வந்து ஒரு ப்ராஸ்டியூஷனில் கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னா மணி மைண்டட் மட்டும்தானா? பாலியல் துறையில் குழந்தைகளை ஈடுபடுத்துறது வந்து பல வருஷமாகவே நடந்துட்டு இருக்குது. குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மைனர் குழந்தைங்க. நான் சொல்கிற மாதிரி செஞ்சின்னா நான் உனக்கு மொபைல் வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்னு ஆசை காட்டும்போது அவங்களுக்கு அது ஒரு ஃபேண்டசியாக போயிடுச்சு. கேஜெட்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா அது ஒரு ஏஐ உலகம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துக்குள்ளே போனாங்கன்னா அவங்க தன்னையும் மறந்துடுறாங்க, தன்னுடைய உலகத்தையும் மறந்துடுறாங்க. எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது 6th படிக்கும்போது பிரேக்கப் ஆச்சு, அப்புறம் 7th படிக்கும்போது பிரேக்கப் ஆச்சு, 9th படிக்கும்போது பிரேக்கப் ஆச்சு, காலேஜ் படிக்கும்போது பிரேக்கப் ஆச்சு. ஸோ கேஷுவலாக பிரேக்கப்ஸுன்றது வந்து கேஷுவலாக சொல்லுவாங்க. அந்த கேஷுவல் பிரேக்கப்ஸ் கூட பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய வந்து குத்தி காட்டக்கூடாது. இது தப்பு பண்ணிட்டேன். குழந்தையுடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் ஆயிருமோ, பேப்பரில் வந்துருமோ, வெளியில் வந்துருமோ அப்படின்றதுனால அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேஜர் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஆளுங்கள்லாம் அதெல்லாம் 25 வயசுக்குள்ளே அப்படின்னா 100% நம்ம வந்து தெரப்பட்டிக்கலாக வந்து அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அவங்க மனசுக்குள்ளே போய் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்கள அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. கல்யாணம்ன்றது ஒரு தீர்வே கிடையாது. கமெண்ட்ஸ் நிறைய வரணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே. சாதனையா? இது சாதனை இல்லை, வேதனை தான் ஆக்சுவலாக. டீனேஜை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சவாலான விஷயமா மாறிட்டு இருக்கு. அண்மையில் வந்து சென்னையில் ஒரு 2 ஸ்கூல் போகக்கூடிய பெண் குழந்தைகளை வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட அம்மா அந்த பொண்ணுங்களை ஹைதராபாத் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தி அதில் அவங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு ஆசை காட்டி மறுபடியும் சென்னை கூட்டு வந்து அவங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. மறுபடியும் இந்த தொழிலில் ஈடுபடுத்த ஒரு முயற்சி செய்யும் போது அவங்க மாட்டியிருக்காங்க. ஸோ இது போல நிறைய குழந்தைகள் ஆங்காங்கே பாதிக்கப்படுறாங்க. ஏதோ ஒரு வகையில் வருமானத்திற்காக, அந்த வறுமையின் காரணமாக, இல்லை வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக, ஒரு இன்ஸ்டா போன்ற ஒரு சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைகள் பல இடங்களில் தடம் மாறுறாங்க, வழி மாறி போயிடுறாங்க, வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய சூழல்களை தடுப்பது எப்படி, நம்ம குழந்தைங்களை பாதுகாப்பாக நம்ம கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிற பல விஷயங்கள் பேசுவதற்காக தேசிய குற்றப்புலனாய்வு துறையினுடைய அதிகாரி டாக்டர் ஹேமபிரியா கார்த்திக் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் மேடம். ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸை வந்து ஒரு ப்ராஸ்டியூஷனில் கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னா மணி மைண்டட் மட்டும்தானா? இது தாண்டி என்ன இருக்கு? வணக்கம். இது நிஜமாவே வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். எங்களுக்கு மட்டும் இல்லை, ஆனால் எனக்கு என்ன ஒன்றுனா இப்போவாவது இது வந்து வெளிச்சத்துக்கு வந்துச்சே அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா இது வந்து பாலியல் துறையில் குழந்தைகளை ஈடுபடுத்துறது வந்து பல வருஷமாகவே நடந்துட்டுருக்குது. இது மெயினாக வந்து கோவிட் டைமில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்த கேஜெட்ஸ்னால ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இன்னொன்று பெற்றோர்களுடைய கவனக்குறைபாடு இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மைனர் குழந்தைங்க. இதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது ஒன்று பிடிச்சிருச்சு, அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உடனே இம்மிடியட்டாக அவங்களுக்கு வந்து யாராவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க இறங்கிடுறாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வீட்டில் பேரண்ட்ஸனால மொபைல் கொடுக்க முடியலை, இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்சஸில் நீ வந்து இப்படி எங்கள் கூட மாதிரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சின்னா நான் உனக்கு மொபைல் வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்னு ஆசை காட்டும்போது அவங்களுக்கு அது ஒரு ஃபேண்டசியாக போயிடுச்சு. அதனால அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி மொபைல் வாங்குறதுக்காகவும் கையில் மொபைல் வச்சுக்கிட்டா ஒரு கெத்து அப்படின்றதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிற கஷ்டத்தை இருந்தாலுமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி. இன்னொன்று இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது தப்புன்னு சில குழந்தைங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஏர்லி அடலசன்ஸ், அதனால அவங்க வந்து முக்காவாசி குழந்தைங்களுக்கு இது நல்லாவே இது தப்புன்றது தெரியும். ஆனால் அதோடைய தனிமை காரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், நான் வந்து பப்ளிக் ஃபிகர் ஆகணும், என்னை எல்லாரும் பார்க்கணும், என்னை எல்லாரும் பாராட்டணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்னஸ்க்காக அவங்க ஒரு கற்பனையில் வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களா ஒரு
ஒரு ஒரு ஜோனில் இருந்துக்கிட்டு அவங்களா இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், நான் இப்படி இருந்தால் பண்ணுவேன், நான் ஹீரோயின் மாதிரி பண்ணுவேன், நான் நயன்தாரா மாதிரி பண்ணுவேன், நான் வந்து சமந்தா மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க பண்ணுறது. இன்னொன்று இது வந்து ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு என்னன்னா வந்து ஹீரோவை வந்து ஒரு ரோல் மாடல், ஃபாரின் ஹீரோஸை ரோல் மாடல், இந்த கொரியன் பாய்ஸ்ன்னு வாங்க மெயினாக அந்த மாதிரி பசங்களை வந்து ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு அவங்கள ரீச் பண்ணணும்னா எனக்கு அந்த அளவுக்கு காசு வேணும், அந்த காசு வேணும்னா தான் எனக்கு வெளிநாட்டுக்கு போக முடியும். அதனால நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் படிக்கிறதுக்காக நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், ஆனால் கொரியாவுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் படிக்கவும் மாட்டாங்க. அதுக்காக வந்து அவங்க ஃபெயில் ஆவாங்க, அவங்களால கவனச்சிதறல், படிப்பில் சரியாக கவனத்தை பண்ண முடியாது. ஆனால் அவங்க கேட்ட குரூப் வேணும், அவங்க ஃபாரினில் படிக்கக்கூடிய வசதிகள் வேணும். சரி, அங்கே அப்படி சேர்த்து விட்டா கூட அங்கே போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி சோஷியல் நெட்வொர்க்கிங் தான். சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ஸ்னாப்சாட்டு, இந்த மாதிரி இந்த பம்பிள், இந்த மாதிரியான ஒரு டேட்டிங் ஆப்பு, இந்த மாதிரியான ஆப்பில் சிறு வயசு குழந்தைங்களே வந்து ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி ஈடுபடுறதுக்கு இந்த பம்பிள்ன்ற ஆப் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இந்த புரோக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இதில் மாதிரியான விஷயங்களில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு அந்த மாதிரி ஒரு மார்ஃபிங் ஃபோட்டோவை போட்டுட்டு அந்த ஃபோட்டோ இவன் தான் இவன் அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அவங்ககிட்டயே நம்ம பேசுகிறோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யுதுங்க. வீடியோலேயே அவங்க வந்து நியூட் ஷோவை காட்டு அப்படின்னா நியூட் ஷோ போடுதுங்க. அதுங்க அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மிரட்டுவேன், நான் பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அதுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டு இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் மேலும் சில தவறுகள் செய்ய தூண்ட ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் வருமானமும் வருதுன்னும் போது சரி, ஒரு தப்பு பண்ணாலும் தப்பு தான், 10 தப்பு பண்ணாலும் தப்பு தான், சரி தப்போட தப்பாக இருந்துட்டு போட்டுமேன்னு தட் பிகம்ஸ் அ கேரக்டர். ஹேபிட் வந்து கேரக்டராக மாறி போயிடுது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்போ ஸ்கூல் கோயிங் அண்ட் காலேஜ் கோயிங் ரெண்டு தரப்புமே இந்த மாதிரி 19 வயசுக்குள்ள சிட்டியில் மட்டும் இல்லை, கிராமப்புறங்களே இருக்காங்களா? 40% கிராமப்புறங்களில், 80% சிட்டியில் அதில் இருக்கிறாங்க. அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புறத்துலேயும் இப்போ எல்லாமே வந்து இந்த கோவிட் டைமில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் இப்போ சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவங்களுக்கும் இதே பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொன்று பெற்றவங்க வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப பேம்பரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நாம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு அப்படி சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வேண்டியது எனக்கு இன்னைக்கு மொபைல் வேணும், எனக்கு இன்னைக்கு கேம்ஸ் ஆடுறதுக்கு ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், எனக்கு இன்னைக்கு நெட்வொர்க் வேணும் அப்படின்னா வேணும், எனக்கு இது வாங்கணும், இந்த வந்து கொரியன் பாக்ஸ் வாங்கணும், கொரியன் பேக் வாங்கணும், இந்த பேக் வாங்கணும், சிப்ஸ் வாங்கணும், அப்படி வேணும்னா இது வேணும்னா வேணும். அப்படி இல்லை அப்படின்னா அடம் பிடிச்சி வீட்டில் இருக்கிற திங்ஸை உடச்சி நான் சூசைட் பண்ணிப்பேன், கையை கட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே நடந்திருக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி பிள்ளைங்க வழிமாறி போகிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை கண்டுக்காமல் ஒரு ஃபோனை கையில் கொடுத்துட்டு தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும்னு விடுறது தான் காரணமா, இல்லை அவங்கள எப்படி மானிட்டர் பண்ணுறது? அவங்க ஒரு தனி உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ப்ராப்ளம் வந்து பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பினர் வந்து மதர் அண்ட் ஃபாதர். அந்த மதர் அண்ட் ஃபாதருக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின் ரீசனே. ஒன்று, நீ பார்த்துக்கிறியா அப்போ நான் சைலண்டாக இருக்கேன், இல்லை நீ பார்த்துக்கிறியா நான் சைலண்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பிரிச்சுக்கிறாங்க. இன்னொன்று, நான் சொல்கிற மாதிரி நீ செய்ய மாட்டேங்கிற, நீ சொல்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேங்கிறன்ற ஒரு இன்செக்யூரிட்டி, அந்த ஒரு தாட்டு. மூணாவது, எல்லாம் நீ கொடுக்குற செல்லம், இன்னும் நீ கொடுக்குற செல்லம், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கை காட்டுற ஒரு தன்மை. ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இன்னொன்று, அவங்க முதல்ல அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க முதல்ல வந்து மொபைல் ஆஃப் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதுவே கிடையாது. அவங்களே ஒரு பக்கம் மொபைலை வச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்கள போய் நம்ம போய் என்னன்னு சொல்ல முடியும்? அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட போயிட்டு நீ பண்ணாதானே, இப்போ நீ பண்ணுறது மட்டும் கரெக்டானு தான் கேட்பாங்க. இப்போ இதுதான் பிரச்சனையாக இருக்குது. முதல்ல அவங்க ஃபாலோ பண்ணாதானே அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க. எந்த வீட்லேயுமே பேரண்டியல் கண்ட்ரோல் ஆப் போட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிறது கிடையாது. குழந்தைங்களோட உட்காந்து மனசு விட்டு பேசுறது கிடையாது. ஐ கான்டாக்ட் சுத்தமாக கிடையாது. அவங்க நோட் புக்ஸை வாங்கி பார்க்கறது கிடையாது. அவங்க என்ன படிக்கிறாங்கன்றது கேட்கறது கிடையாது. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பேரண்ட்டோ போய் பார்க்கறது கிடையாது. மதரோ ஃபாதரோ போய் அட்டண்டன்ஸை போட்டு வந்துடுறது. எந்த ஒரு டீச்சர்ஸ் கிட்டையும் ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. பசங்க என்ன எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்டாக இருக்கான்னு மட்டும் தான் கேட்குறாங்களே தவிர என் பையன்கிட்ட இருக்கிற பொட்டென்ஷியலை நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்கன்றது, என் பொண்ணுக்கிட்ட என்ன பொட்டென்ஷியல் இருக்குது கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கறது கிடையாது.
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்காம தேவையில்லாத ஹோம்ஒர்க் பண்றாளா, படிக்கிறாளா இந்த படிக்கிறாளான்னு கேட்கறதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து மெயினா கன்சர்னா வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு விஷயத்துலயும் அவங்க இன்வால்மெண்ட் டிசிப்ளினா இருக்காளா, எல்லாரோடையும் பேசுறாளா, பார்ட்டிசிபேட் பண்றாளா, மோட்டிவேட்டிங்கா இருக்காளா, ஜாலியா இருக்காளா, ஹாப்பியா இருக்காளா, இதெல்லாம் கேட்கறதே கிடையாது. ஓ, ஒரு 17 வயசு 18 வயசுல ஏதோ ஒரு கூட படிக்கிற பையன்கிட்ட பழகிடுறா, செக்ஸில் விழுந்துடுறாங்க, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டாங்க, ஒன்ஸ் அதை பார்த்துட்டாங்க. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேசஸ் வந்து ப்ராஸ்டியூஷனுக்கே போகிறாங்க, பணத்துக்காக குழந்தைங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த குழந்தைங்களுடைய நடவடிக்கைகளில் என்ன மாற்றம் தெரியும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? இந்த குழந்தைகள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நாங்க கண்டுபிடிச்சது எப்படின்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து வெளியில வரும்போது அந்த ஸ்கூலை விட்டு மட்டும் வெளியில வர்றது கிடையாது, அந்த குரூப்பையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தது, வாட்ஸ்அப் குரூப்பையும். அதை வந்து புது குரூப்ல இந்த பழைய குரூப் வந்து புது குரூப்போட ஆட் ஆயிடுது. இதுல என்ன ஆச்சுன்னா, இப்ப ரீசெண்டா நிறைய கூலிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க குழந்தைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, கஞ்சா யூஸ் பண்றாங்க, சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்கன்ட்டு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி வந்து கேர்ள்ஸ் பேக்கை மேக்ஸிமம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க. பசங்களே வந்து கேர்ள்ஸ் பேக் உள்ள வச்சுட்டு, நீங்க வந்து எனக்கு ஸ்கூல் முடிஞ்சோடனே எடுத்து கொடுங்க, உங்களுக்கு வேணா நான் கூலிப் வாங்கி தரேன், உங்களுக்கு வேணா நான் வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரியான மேனிப்புலேட் பண்ணி அந்த கோயட் கிளாஸ்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் வந்துட்டு, இது மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியாம கடைசியில் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு ஒரு டவுட் பட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணினோம். இந்த குழந்தைங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? ரொம்ப தளர்வா இருப்பாங்க, சோர்வா இருப்பாங்க, கோபம் ஜாஸ்தி வரும், தூக்கம் வராது, எப்ப பார்த்தாலும் மொபைலும் கையுமாவே இருப்பாங்க, எது சொன்னாலும் பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, ஜங்க் ஃபுட்டா பிடிக்கும், இல்லைன்னா வெளி ஃபுட்டா பிடிக்கும், ட்ரெஸ் பண்ணிக்க ரொம்ப நல்லா பிடிக்கும், ஒரு ட்ரெஸ் இன்னொரு வாட்டி போட மாட்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல தன்னை வெளிப்படுத்திக்க தயங்க மாட்டாங்க, எதுலையுமே ஒரு ஆர்வத்தன்மைன்றது சோசியல் மீடியா தவிர வேறு எதுலையுமே ஆர்வத்தன்மை இருக்காது, மற்றவங்க தன்னை பாராட்டி பேசணும்னா பிடிக்கும், ஆனா மற்றவங்க குறை சொன்னா சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. சரி, ஏதோ ஒரு வகையில் நம்ம குழந்தை எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கு, கூட படிக்கிற பையன்கிட்டயோ இல்லை இந்த மாதிரியான ஒரு பாலியல் தொழிலையோ தெரிஞ்சோ தெரியாமலோ மாட்டிக்கிச்சு, அந்த குழந்தை வந்து ஒன்ஸ் மனசு விட்டு பேசினாலோ இல்லை நாமளா கண்டுபிடிச்சாலோ அது எப்படி வெளியே கொண்டு வர்றது? அது பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியாம தான் வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியாம தான் அவங்க வந்து எங்ககிட்ட கூட்டு வராங்க. எங்ககிட்ட கூட்டு வரும்போது எங்க மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கூட்டு வரோம், எங்ககிட்ட கேஸ் ஹிஸ்டரியா வருது. அப்படி கேஸ் ஹிஸ்டரியா வரும்போது தான் நாங்க வந்து எதனால இதுன்னு ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வீட்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத நாங்கள் ஐடென்டிஃபை பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வெரிஃபை பண்றோம். ஆனா இது வந்து பார்க்க போனா ஒரு 40% தான் நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் 60% to 70% வந்து பாத்தீங்கன்னா வெளியில இன்னும் தெரியவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸ். ஏன்னா சொன்னா எங்க வந்து நம்ம குழந்தையுடைய லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிருமோ, பேப்பர்ல வந்துருமோ, வெளியில வந்துருமோ அப்படின்றதுனால அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு மேஜர் இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஆளுங்கெல்லாம் அதெல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு அந்த அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி கூட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. 18 தாண்டின உடனே மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் இந்த மாதிரி குழந்தைங்க அந்த டேட்டாவை நாங்கள் எடுத்ததில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இன்னொரு அஃபேர்ல இருக்கிறாங்கன்றது வந்து நாங்க வந்து சில ஆய்வறிக்கைகள்ல கண்டுபிடிச்சிருக்கோம். இதனால தயவு செய்து இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னா அவங்கள அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. கல்யாணம்ன்றது ஒரு தீர்வே கிடையாது. அது வந்து ஒரு பிடிச்சி தள்ளனோம்னா அந்த குழந்தைங்க திரும்பவும் அதே அஃபேருக்கு தான் போவோங்க அப்படின்றத வந்து நாங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள ரீஹேப் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு குழந்தையோடைய ஒரு எதிர்காலமே சிதைஞ்சு போகுது. ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாலும் இவங்க திருந்த மாட்டாங்க, மறுபடி ஒரு அஃபேர், இதனால தெரிய வந்து டிவோர்ஸ், இந்த மாதிரியான பல சிக்கல் இருக்குல்ல. ஸோ இவங்களை சைக்கலாஜிக்கலாக ஏதாவது கவுன்சிலிங்கோ இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியே கொண்டு வர முடியுமா? டெஃபினட்டா பண்ணலாம். அது வந்து 25 வயசுக்குள்ள அப்படின்னா 100% நம்ம வந்து தெரப்பட்டிக்கலா வந்து அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அவங்க மனசுக்குள்ள போய் அவங்க கிட்ட இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க கிட்ட மனசு விட்டு பேசி அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா டெஃபினட்டா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. என் பொண்ணு என்ன மென்டலா, அப்ப நான் வந்து இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட போனாலே ஒரு மென்டல் பேஷண்ட்னு நினைச்சிருவாங்க. அவங்க கிளைண்ட் தான் நமக்கு அப்படின்றது தாட் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. இல்ல நான் மென்டல் பேஷண்ட்னு நினைச்சிருவாங்க. அதனால நான்
கூட்டிகிட்டு போக மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், பொண்ணு நல்லா தான் இருக்கா, என்ன கொஞ்சம் கோவக்காரி அவ்வளோதான், மொபைல் கொஞ்சம் யூஸ் பண்ணுவா அவ்வளோதான், இந்த அவ்வளோதான் சொல்லி அவங்க வந்து தள்ளிடுவாங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து இதில் அந்த அளவுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்த மாதிரி தெரியல. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பார்த்துப்பான் அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது தான் பேரண்டியல் இஷ்யூஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ தான் கோர்ட்டுக்குன்னு வரும்போது எங்களுக்கு குற்றப்புலனாய்வுத்துறையில் வந்து இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்ககிட்ட வரும்போது ஏன் வருதுன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எங்களுக்கே தெரியுது, ஓ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் வருது அப்படின்ட்டு. அப்போ தான் எங்களுக்கு விஷயம் விளங்குது. அதாவது ஒரு செக்ஸ் மீதான ஒரு ஆர்வம், ஒரு பாலியல், ஒரு உடல் ரீதியான தேவை அப்படிங்கிறது ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு 8வது 9வது படிக்கும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் வந்துடுது. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இன்னைக்கு வந்து அது ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சோஷியல் மீடியாவோட தாக்கமும் அதிகமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்ஸ் ஆசை வந்து ஒரு வயசுக்கு வந்தோடனே வந்துடுது. அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை இப்போ வேணாம், நமக்கு அதுக்கான டைம் இல்லை, நம்ம கரியரை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம வந்து வழிக்கு கொண்டு வர்றது, இந்த ஆசையிலேருந்து அவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது? ஓகே, இது வந்து நான் பொதுவாக சொல்லணும்னா தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7-8 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 13 வயசுக்கு வந்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் ஆசைன்றது வரத்துக்குள்ளேயே அவங்க 2 குழந்தைங்க பெற்றுருவாங்க. பெற்று முடிச்சோடனே அவங்களுக்கு வந்து அது அப்படியே பழகி போயிடும். அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலுன்றது வந்து 1-2 பேருக்கு தான் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஃபீல். மற்றவங்கலாம் கடமைக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருக்கணும், எனக்கு டைம் வேணும், எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும், நான் இப்படிலாம் நான் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகும்போது இதுக்கு ஊடால இது பிரச்சனையாக வந்து தொக்கி நிற்கும் போது கேஜெட்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா அது ஒரு ஏஐ உலகம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துக்குள்ளே போனாங்கன்னா அவங்க தன்னையும் மறந்துடுறாங்க, தன்னுடைய உலகத்தையும் மறந்துடுறாங்க. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் அதோடைய ஆட்டுவிப்பில் வந்து தன்னுடைய லைஃபையே குலைச்சிட்றாங்க, தன் குடும்பத்தோட பாரம்பரியத்தையும் குறைச்சிட்றாங்க. சரி, கல்யாணம் பண்ணால் பரவாயில்லன்னு ஒரு 18 வயசில் 19 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சா கூட அதுலேயும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இதில் அதனால என்னென்னா, நாங்கள் தயவுசெய்து இப்போதைக்கு கல்யாணம் பண்ணாதீங்க, 25 வயசு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ப்ராப்பராக தெரப்பட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க, நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா வேலைக்கு போனாலும் எத்தனை அவங்களுக்கு பிரேக்கப்ஸ் தெரியுங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது 6th படிக்கும்போது பிரேக்கப் ஆச்சு, அப்புறம் 7th படிக்கும்போது பிரேக்கப் ஆச்சு, 9th படிக்கும்போது பிரேக்கப் ஆச்சு, காலேஜ் படிக்கும்போது பிரேக்கப் ஆச்சு. ஸோ கேஷுவலாக பிரேக்கப்ஸ்ன்றது வந்து கேஷுவலாக சொல்லுவாங்க. அந்த கேஷுவல் பிரேக்கப்ஸ் கூட செக்ஷுவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து காமன். ஆமாம், நான் இன்டிமெசியாக இருந்தோம், ஆனால் ரொம்பலாம் இது கிடையாது, இன்டிமெசியாக இருந்தோம், இப்போ என்ன அதுக்கு அப்படின்றாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு ஐயோ இது தப்பு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சா கூட வாட் இஸ் தேர், எல்லாரும் பண்றது தானே நாமளும் பண்றோம். ஒரு குழந்தைகிட்ட போய் இதை பண்ணாத, இது தப்பு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஈஸியா அது வெளியே வராது. இல்ல, வராது, 100% வராது. அது ஏன் பண்ணக்கூடாது? தண்டனை கொடுத்தா அதுக்கு பயப்படும். ஆனாலும் சில குழந்தைங்க வீம்புக்கு தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்குதுங்க, விகரசா மாறுதுங்க, அடமெண்டா இருக்குதுங்க, நீ என்ன கொடுக்கறது நானே பண்ணிக்கிறேன்ட்டு. அந்த மாதிரி குழந்தைங்க தான் கையை கீச்சிக்கிறது, செவுத்துல அடிக்கிறது, வீட்டில் இருக்கிறவங்கள பயமுறுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது. அப்ப என்ன பண்றது? சரி, ஏதோ ஒரு வகையில ஒரு 11th படிக்கும்போது 12th படிக்கும்போது ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல தன்னுடைய குழந்தை வழி தவறி போயிட்டா, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னு தெரியுது. அந்த குழந்தைய வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி மறுபடியும் ஏத்துக்கணும், அதான் அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த குழந்தை அந்த வீட்டில் நடமாடணும் அப்படின்னு முதல்ல அந்த குழந்தைங்கள வந்து அந்த பேரண்ட்ஸ் அந்த குழந்தைய வந்து குத்தி காட்டக்கூடாது, நீ தப்பு பண்ணிட்டேன்ட்டு. அதுக்கு முதல்ல வந்து ஆறுதல், பெற்றோருடைய முதல்ல கவன ஈர்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்கில் இல்லை நமக்கும் நம்மளை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம இதில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு நினப்பு அந்த குழந்தைக்கு கான்ஃபிடென்ட்டாக வர வைக்கிறது தான் கவுன்சிலிங்ன்றது. அந்த கவுன்சிலிங்கோட வேல்யூவே அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது, அதோட இம்பார்ட்டன்ஸும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியும்? பேரண்ட்ஸ்க்கே தெரியாத போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கா ஒரு குழந்தை, ஒரு 10th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருக்கு, திடீர்னு பார்த்தா 11th இருந்து அவளுடைய மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகுது, அவளோட நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கு அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு இடத்துல செக்ஸ்ல தான் இந்த புள்ள நம்ம தவறிட்டா ஒரு தப்பு பண்ணிருக்கான்னு எடுத்துக்கலாமா, இல்ல ஒரு லவ் பண்ணும்போதே எப்படி இருக்கும், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா பிறப்பிலிருந்து அதீத புத்திசாலித்தனமா இருப்பாங்க. ஆனா தனக்கு பிடிக்காதது ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுல ஆர்வத்தை ரொம்ப காட்ட ஆரம்பிச்சிருவாங்க.
பெற்றோர்கள் இது வேணான்னு சொன்னாங்கன்னா அதில் தான் நிறைய பண்ணுவாங்க. படின்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க, செய்யாதன்னா செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பண்ணும்போது படிப்புன்றது ஒன் அமாங் தி இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷனாக வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுது, படிக்கிறதுக்கு பதில் நான் இன்ஸ்டாவில் போடுறேன். மற்றவங்களாம் வந்து யூடியூப் இப்போ நிறைய குழந்தைங்க இப்போல்லாம் நான் யூடியூப் சேனல் போட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால் நானும் யூடியூப் சேனலாக மாறிடுறேன் நான். அதனால் நானும் சேனலில் போட்டு நிறைய அதுலேயே எனக்கு அமௌண்ட் வரும், 2 மில்லியன் 5 மில்லியன்லாம் வியூஸ் வந்துச்சுன்னா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அது வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அமௌண்ட் வர ஆரம்பிக்குதுன்னு அது வல்கராக மாற ஆரம்பிச்சிருது. அசிங்கமாக தன்னையே வந்து காமிக்கிற அளவுக்கு கொண்டு போகும்போது தான் அந்த லைக்ஸுக்காக வரக்கூடிய விஷயங்கள் தான். இல்லை, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனுக்கே இது போல ஒரு மோசமான ஒரு நிலைமையில குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு கட்டாயத்தில் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் நாட்கள் போக போக டெக்னாலஜி இன்னும் வளரும். இன்னும் ஏஐலாம் வரும்போது வந்துச்சு, அதோட வீரியம் இன்னும் அதிகமாகும் போது இந்த உலகம் எப்படி போய் நிற்கும், இந்த குழந்தைங்களை எப்படி தான் பார்த்துக்கிறது? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எல்லா படத்துக்கும் நம்ம சென்சார்னு ஒன்று வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா சேனல்ஸ்க்கும் நம்ம வந்து பேரண்டியல் ஆப்பை கொடுக்கறது, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து பேரண்டியல் ஆப்போட வேல்யூ தெரியாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த அவேர்னஸை கொடுக்கணும். 3வது, குழந்தைங்களுக்கு மொபைல் 19 20 வயசு வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வரணும். எப்படி இப்போ 21 வயசுல தான் கல்யாணம் பண்ணணுன்ற சட்டம் வருதோ, 19 20 வயசு நம்ம வண்டி ஓட்டக்கூடாது, 18 வயசுக்கு மேலே தான் ஓட்டணுன்ற சட்டம் வருதோ, அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனலாக ஒரு சட்டத்தை இயற்றணும். அந்த சட்டம் வந்து 21 வயசு வரைக்கும் குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, டச் பண்ணாலே பிரச்சனை தான். இது மெயினாக ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்டிமேஷன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. அந்த இன்டிமேஷனில் அவங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த காலத்தில் எப்படி டைரியில் எழுதி அனுப்புனாங்களோ அந்த மாதிரி எழுதி அனுப்புறதை தவிர ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இது வந்து கண்டிப்பாக எஜுகேஷனல் போர்ட்லேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா டெஃபினட்டாக இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. எஜுகேஷனல் போர்டில் கரெக்ட் பண்ணிட்டோம்னாலே போதும். அதாவது நம்ம இவ்வளவு நேரம் பெண் குழந்தைகளை பற்றியே பேசிட்டு இருக்கோம், அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. இந்த விஷயங்கள்ல நிறைய ஆண் குழந்தைகளும் தப்பு பண்றாங்க தானே? ஆமா, இதுல மெஜாரிட்டி 50-50 ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. அதுல வந்து என்கிட்ட வர்றவங்க 50% பெண் குழந்தைகள்னா 50% ஆண் குழந்தைகள் இருக்கதான் செய்யறாங்க. வளவிருக்கிறதே ஆண்கள் தானே? ஆண் குழந்தைகள், அதுக்கு பின்னாடி வந்து பெண்களும் இருக்கிறாங்க. ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. அது என்னன்னா, சில குழந்தைங்க வந்து ஒரு 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 பெஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஒரு கெத்து கிடையாதுன்ற அளவுக்கு கொண்டு போறது. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து நாமையே வந்து பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க கூடாதுன்றது. இன்னொன்று, ஆண்மை தன்மையை நிரூபிக்கிறேன்றதுக்காக பெண் குழந்தைகள் வந்து எனக்கு ஒரு பாய் பெஸ்டி இருக்கான் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு. இன்னொன்று, சோஷியல் ஸ்டேட்டஸ்க்குன்னு ஒன்று சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் வந்து ஐ ஆம் கமிட்டட் அப்படின்றது ஒரு ஃபேண்டசியை வச்சுக்கிறது. அதில் வந்து நீ பெருசா நான் பெருசான்னு எல்லாரோடையும் சேட் பண்ணுறது, நைட் சேட் பண்ணுறது, செக்ஸ் சேட் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டாக போயிருச்சு. அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுற வரைக்கும் இந்த சென்சார் போர்டு எப்படி ஃபிலிம்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுதோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுற வரைக்கும் இதில் ஓயாது. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், எஜுகேஷ்னல் போர்டு வந்து கம்ப்ளீட்டாக மொபைலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சிக்வன்சஸில் வந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க டைரியை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ டைரியை யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ மொபைல்ன்ற ஒரு சிச்சுவேஷன் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் வரும்போது அப்போ இது ஆப்டாக இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த 2 தான் இந்த குழந்தைகள் சீரழிகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது பரவலான குற்றச்சாட்டு. அதை நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாதுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பம்பிள், டேட்டிங் ஆப் நிறைய இருக்குதுங்க. ஸ்னாப் சாட், நிறைய நமக்கே தெரியாதது நிறைய ஆப்பெல்லாம் வருதுங்க. புதுசாக டெய்லி வந்துட்டு இருக்குங்க பிளே ஸ்டோரில். நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுங்க எல்லாமே வந்து போட்டு தள்ளுதுங்க. அதில் நமக்கு வந்து மேஜராக யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு. ஆனால் வேல்யூடாக இருக்கிற லிங்க்டின் பற்றிலாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இன்ஸ்டாகிராம்னா அதில் வந்து ரீல்ஸ் போடுறது எப்படி, ஸ்டோரிஸ் எழுதுறது எப்படி, அதிக லைக்குகள், அதை வச்சு என்ன பண்ண முடியும்? பிடிக்குது, ஃபேண்டசி, ஃபேமஸ். யாரோ ஒருத்தருக்கு உங்களை பிடிச்சி என்ன ஆக போகுது? இப்போ ஒன்றும் இல்லைங்க, டு பி ப்ராக்டிக்கல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மிஸ்டர் இர்ஃபான் தன்னுடைய பெண் மனைவியுடைய கருவில் வந்து என்ன குழந்தை இருக்கு அப்படின்றத வந்து சொன்னாங்க. அப்போ அது வந்து தவறு தானே?
அது வந்து இந்தியன் லா படி அது தவறு தான். அது வந்து எதுக்காக அவர் அப்படி சொல்லணும்? ஒரு ஃபேண்டசி, ஒரு ஃபேமஸ், ஏதாவது ஒரு த்ரில்லான ஒரு விஷயத்த சொன்னா அது வந்து ஒரு 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 அச்சீவ் பண்ண மாதிரி, மற்றவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை கொடுக்கணும், டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லணும், அதுக்கு லைக்குகள் அள்ளணும், கமெண்ட்ஸ் நிறைய வரணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே. சாதனையா? இது சாதனை இல்லை, வேதனை தான் ஆக்சுவலா. இதனால உங்களோட பேரு ஹிஸ்டரியில இடம்பெற போகுதா? ஹிஸ்டரியில மோசமான இடம் பெறும். டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த டெக்கி வேர்ல்ட்ல இருந்து நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை, கவனம் பெற்றோர்களுக்கு இருக்கு. அந்த வகையில உங்களுடைய வாழ்க்கையை மட்டும், கரியரை மட்டும் பார்க்காம குழந்தைங்களையும் அரவணைச்சு போகணும். அவங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் என்ன நடக்குங்கிறத உன்னிப்பா கவனிங்க. இல்லைன்னா ஒரு தலைமுறை சிதைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை டாக்டர் பேசியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க, உங்களோட கரியரை பாருங்கள். பேரண்ட்ஸ், நீங்களும் உங்கள் குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கைகளில் இருக்குது. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை உங்கள் கைகளில் இருக்கிறது அப்படிங்கிறத பல விஷயங்களை, ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்களை எல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம நினச்சா எதுவும் முடியும். நம்ம குழந்தைங்கள பத்திரமா பாதுகாத்துக்க முடியும். எவ்வளவுதான் வந்து டெக்னாலஜி வந்தாலும் அதிலிருந்து நம்ம பாதுகாப்பாக வாழலாம். தேவையான ஒரு வசதிகளோடு மட்டுமே வாழ்ந்துக்கலாம். தேவையில்லாத லைக்ஸ்கள் வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு மாய உலகத்தில் இருந்து தப்பித்து வர வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செல்வகுமார். ரிக்வெஸ்ட்டுங்க, மனநல ஆலோசகர்கிட்ட தயவு செய்து குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா தயவு செய்து அவங்கள வந்து மென்டல்னு நினச்சிடாதீங்க, மென்டல் டாக்டர்னு. தயவு செய்து நீங்கள் அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாதான் டாக்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எங்களை போன்றவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தயவு செய்து அந்த குழந்தைங்களை ஈஸியாக காப்பாற்றலாம். அது பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது.